இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளை, பெற்றோரே, உற்றாரே, உறவினரே, இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் மீண்டும் ஒரு நாளை தந்து ஆசீர்வதிக்கும் போது, அன்பு தெய்வமே, உம்முடைய இறைவார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் ஆற்றல் எங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த சக்தியினால் நாங்கள் ஒரு பயனுள்ள வாழ்க்கையை வாழ்கின்றோம். உம்முடைய வெளிச்சம் எங்களின் மீது வீசட்டும். உம்முடைய அருள்கரம் எங்களை தொடட்டும். தூயாவின் துணை தந்து எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய குடும்பத்தை, பிள்ளைகளை, எங்களுடைய தலைமுறையை ஆசீர்வதியும். ஆகும். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தொடக்க நூல் 11ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தை. பின் அவர்கள், வாருங்கள், உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை கட்டி எழுப்பி நமது பேரை நிலைநாட்டுவோம் என்றார்கள். அதிக புத்தியும் அதிக திறமையும் கொண்ட நபர்கள் பலர் சேர்ந்து செங்கற்களை அறுத்து சுட்டு வானளாவிய பாபேல் கோபுரத்தை கட்ட முன்வருகின்றார்கள். அவ்வாறு கட்டி அவர்களுடைய பெயரை நிலைநாட்டுவோம் என்று தங்களுக்குள் சொல்லிக் கொள்கிறார்கள். கடவுளின் பெயரை நிலைநாட்டுவோம் என்று அவர்கள் கூறவில்லை. மாறாக கடவுளை மறந்து தனது பெயர், தனது புகழ், தனது மகத்துவம் நிலைநாட்ட அவர்கள் முன்வருகிறார்கள். இன்று பலரின் நிலை இப்படிப்பட்டதுதான். கொடுக்க வேண்டிய மகத்துவத்தை கடவுளுக்கு கொடுக்காமல், புகழ்ச்சியை கடவுளுக்கு செலுத்தாமல், ஆராதனையை கடவுளுக்கு செலுத்தாமல், அதை தனக்கென்று வைத்து தான் புகழப்பட வேண்டும், தனது பெயர் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று நினைத்தால் அங்கு அகந்தைதான் உருவாகும். அகங்காரத்தின் முழு உருவமாகிய லூசிபராக தான் அங்கு இருக்க முடியும். நான் என்ற எண்ணம் வந்து ஆண்டவர் தருகின்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் தடை செய்யும். பலருடைய வாழ்க்கை உயராமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அன்புமிக்கவர்களே, கடவுளுக்கு முக்கியத்துவம் தரவில்லை, கடவுளுக்கு மகத்துவம் தரவில்லை, கடவுளை புகழவில்லை. மாறாக தன்னுடைய புகழ், தன்னுடைய பெயர், தன்னுடைய குடும்பம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக அவர்கள் கொஞ்ச நாள் பெரிய ஆட்களாக இருந்தாலும், பிரசித்தி பெற்றாலும், ஒரு சில நேரங்களிலே அவர்கள் கீழே சென்று விடுவார்கள். எனவே கொடுக்க வேண்டிய மகத்துவத்தை, கொடுக்க வேண்டிய ஆராதனையை, கொடுக்க வேண்டிய புகழை கடவுளுக்கு கொடுத்து வாழுவோம். அவரே வாழ்த்தப்படட்டும், அவரே உயர்த்தப்படட்டும். இந்த மனநிலையோடு வாழும்போது கடவுள் நம்மை உயர்த்துவார், நம்மை வாலாக்காமல் தலையாக்குவார், நம்மை மிக பெரிய இடங்களில் கொண்டு வந்து சேர்ப்பார், மிக உயரிய இடங்களுக்கு நம்மை கூட்டி சேர்ப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.